Hi hello friends, welcome to Tamil Defense Update. நான் உங்கள் பிரேம்குமார். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இந்தியாவில் ஏரோ இந்தியா ஷோ பெங்களூர்ல சக்சஸ்ஃபுல்லாக நடந்துட்டு வருது. ஸோ அங்கே 2 ஃபுல் ஸ்கேல் இன்ஜினியரிங் மாடலை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. ஒன்று AMCA அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்டினுடைய ஃபுல் ஸ்கேல் இன்ஜினியரிங் மாடல் டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை அங்கே வரக்கூடிய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே ஆச்சரியமாக பார்த்தாங்க. அப்படியே இன்னொரு சைடு பார்த்துட்டிங்கன்னா CATS வாரியர். இந்த CATS வாரியர் அப்படின்றது ஒரு லாயல் விங்மேன் ட்ரோன் அன்மேனடு சிஸ்டம். இந்த ட்ரோனை பொறுத்தவரை ஒரு அட்வான்ஸான ட்ரோனாவே பார்க்கப்படும். இந்த வீடியோல இந்த CATS லாயல் விங்மேன் வாரியர் மூலியமா என்னெல்லாம் பண்ண முடியும், இது எப்படி ஃபியூச்சர்ல இந்திய விமானப்படைக்கு பயன்பட போகுது, இதுல இருக்கக்கூடிய அட்வான்ஸான வெப்பன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஸோ பெங்களூரில் இந்த 2025க்கான ஏரோ இந்தியா ஷோ பெர்ஃபெக்டாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் அங்கே முக்கியமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா Su-57 ஏர்கிராஃப்ட் இருக்குல்ல, அதுவும் அமெரிக்காவினுடைய 5ஆம் தலைமுறை போர் விமானமான F-35 இது ரெண்டுமே மீட் பண்ணிக்குது, ஒரே ஏர் ஸ்ட்ரைப்பை ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ இது உலக அளவில் மிகப்பெரியதாக பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் உலக அளவில் எளியும் பூனையுமா இருக்கக்கூடியவங்க. என்னதான் அமெரிக்கா F-35 அங்கே எடுத்துட்டு வந்திருந்தாலும் Su-57 பொறுத்தவரை அமெரிக்காவினுடைய F-22 ராப்டருக்கு ஈக்குவலான விமானம், F-35க்கு ஈக்குவலானது கிடையாது. ஸோ இதோ ஃபேக்ட். ஸோ இது ஒரு சைடு நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் 2 ஃபுல் ஸ்கேல் இன்ஜினியரிங் மாடலை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து AMCனுடையது, இன்னொன்று CATS வாரியர்னுடைய. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமாக இந்த ஈவெண்ட்ல பார்க்கப்பட்டது. AMCA ஃபுல் ஸ்கேல் இன்ஜினியரிங் மாடல் வைக்கப்பட்டது ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயமா இருந்தது. ஏன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இவ்வளவு வேகமாக செயல்படுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. இனி அது ஃபியூச்சர்ல எப்படி போகுது அப்படின்றத பார்த்துடலாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா CATS வாரியரை பொறுத்தவரை இது வந்து ஒரு லோ அப்சர்வபிள் அன்மேனடு ஏரியல் சிஸ்டம். இது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு ட்ரோனா பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது லாயல் விங்மேன் ப்ராஜெக்ட் கீழே உருவாக்கப்பட்டது. இந்த லாயல் விங்மேன் ப்ராஜெக்ட் கீழே உருவாக்கப்பட்ட இந்த ட்ரோன் வந்து ஒரு மதர்ஷிப் மூலியமா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது இந்த ட்ரோனை இன்னொரு போர் விமானத்தில் இருக்கக்கூடிய பைலட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு மதர்ஷிப்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த ட்ரோன் மூலியமா எனிமியினுடைய டெரிட்டரிக்குள்ள டீப்பா போய் ஸ்ட்ரைக் பண்ணும். உலக அளவில் பார்க்கும்போது இந்த காம்பேக்ட் அன்மேனடு ஏரியல் சிஸ்டம் அப்படின்றது சில நாடுகள் மட்டும்தான் டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஒரு ஸ்டார்ட் அப் கிட்ட பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த ட்ரோனை உருவாக்கி இருக்காங்க. அந்த நிறுவனத்தினுடைய பெயர் நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் டெக்னாலஜிஸ். 2021 தான் இந்த CATS வாரியர்னுடைய ஸ்கேல் மாடலை ஏரோ இந்தியா ஷோல பிரசன்ட் பண்றாங்க. இப்போ அதனுடைய ஃபுல் ஸ்கேல் இன்ஜினியரிங் மாடலை அவங்க பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் சோர்ஸ்ல கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த CATS வாரியர் ட்ரோன் அப்படின்றது முதல்ல இந்திய விமானப்படைக்காக தான் இப்போ உருவாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது வந்து நிலத்துல இருந்து டேக் ஆஃப் ஆகி லேண்ட் ஆகக்கூடிய கேபபிள் கொண்டது. ஃபியூச்சர்ல இதோட ஸ்மாலர் வெர்ஷன் இந்திய விமானப்படையில இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் கேரியர்ல இருந்து டேக் ஆஃப் ஆகுற மாதிரி உருவாக்க போறாங்க. இது இந்திய விமானப்படைக்கு கேரியர் பேஸ்டு ஆபரேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்றது ஒரு மதர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த மதர்ஷிப் அப்படின்றது எந்தெந்த விமானங்கள் இந்திய விமானப்படையில இருக்க விமானங்கள் வந்து இதுல சூட்டபிள் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ களத்துல இருக்கக்கூடிய தேஜஸ் ரக விமானம், ரெண்டாவது Su-30 MK ரக விமானம், இன்னொன்னு ஜாக்வார் ரக விமானம். ஃபியூச்சர்ல டெவலப் ஆயிட்டு வரதுல AMCA மற்றும் வின் இன்ஜின் டெக் பேஸ்டு ஃபைட்டர் ஜெட், அதுக்கும் இது எக்யூப் ஆகிற மாதிரி ஃபியூச்சர்ல டெவலப் பண்றதுக்கு சான்சஸ் மிக அதிகமா இருக்கு. இந்த ட்ரோன்னால என்னெல்லாம் பண்ண முடியும், மெயினா இந்த ட்ரோனை பொறுத்தவரை ஸ்கவுட்டிங்க்கு மிக அதிகமா பயன்படுத்தும். இந்த ட்ரோனை பொறுத்தவரை ரேடார்ல டிடெக்ட் ஆகிறது இதனுடைய டிசைன் மூலமா குறைக்கப்படுது. இதனால இப்போ இந்திய விமானப்படையினுடைய Su-30 MKயோ இல்ல தேஜஸ் ரக போர் விமானமோ டேக் ஆஃப் ஆகி எனிமியினுடைய டெரிட்டரிக்குள்ள ஸ்ட்ரைக் பண்ண போகுது அப்படின்னு வச்சுக்கோம். ஈவன் தோ ஜாக்வார் கூட எடுத்துக்கலாம், ஸ்ட்ரைக்கிங் ஏர்கிராஃப்ட் எனிமியினுடைய டெரிட்டரிக்குள்ள ஸ்ட்ரைக் பண்ண போகுது அப்படின்னா, இந்த விமானங்கள் இந்தியாவினுடைய பார்டரை கிராஸ் பண்ணாமையே இந்த CATS வாரியரை எனிமியினுடைய டெரிட்டரிக்குள்ள எந்தவித டிடெக்ஷனும் இல்லாம போய் ஏரியாவினுடைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு வர முடியும். எங்கெங்கெல்லாம் ஃபோர்ஸஸ் இருக்கு, எங்கெங்கெல்லாம் ரேடார்ஸ் இருக்கு அப்படின்றத இதனால டீடைல்ஸை டிடெக்ட் பண்ணி மதர்ஷிப்க்கு கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம அப்சார்பிங் ஃபயர், எதிரி நாடுகள் தங்களுடைய
ஆன்டி ஏர் மிசைலை லான்ச் பண்ணாலோ இல்ல ஏர் டு ஏர் மிசைல் லான்ச் பண்ணாலோ இல்ல வேற விதமான அட்டாக் பண்ணாலோ மதர் ஷிப்பை அட்டாக் பண்ண விடாம இந்த ட்ரோன் அந்த தாக்குதலை தன் மீது வாங்கிக்கிற அளவுக்கு இதுக்கு கேப்பபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து இந்த ட்ரோனால மெயினா ஒண்ணு பண்ண முடியும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனால தாக்குதலும் நடத்த முடியும். ஏரோ இந்தியா ஷோல ரிவீல் பண்ணிருக்க இன்ஃபர்மேஷன் படி இந்த ட்ரோன்ல 2 மிசைல்ஸை இன்டகிரேட் பண்ண முடியும். அந்த 2 மிசைல்ஸ் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்னல் வெப்பன் வேல வெளியே இருந்துச்சு அப்படின்னா அந்த டிசைன் வந்து ரேடியோ வேவ்ஸ்ல டிடெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த நிலையில இது இன்டர்னல் அமைஞ்சிருக்கிறதுனால இன்னும் இதனுடைய ஸ்டெல்த் கேப்பபிலிட்டியை இந்த CATS வாரியர் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த 2 மிசைல்ஸ்ல என்னென்ன மிசைல்ஸ் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 அட்வான்ஸ்டு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைலை எக்யூப் பண்ணி லான்ச் பண்ண முடியும். இது வான்ல இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களை தாக்கியளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்துல இந்த 2 மிசைலை பயன்படுத்தலாம் அப்படின்னா DRDO தயாரிச்ச ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்டு வெப்பனை பயன்படுத்த முடியும். இது கிரவுண்ட் ஸ்ட்ரைக்குக்காக பயன்படுத்த முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எதிரி நாடுகளுடைய ஏர்ஃபீல்டை அட்டாக் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்டு வெப்பனை பொறுத்தவரை 90 கிலோமீட்டர்ல இருந்து 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கு. இது எப்படி பிராக்டிகலா பயன்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்ததுல அந்த இமேஜினேஷனுக்கு வாங்க. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்போ நம்மளுடைய மிராஜ் ரக விமானங்கள் பார்டரை தாண்டி போய் பர்டிகுலர் இடத்துக்கு போய் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வந்தது. ஸோ அப்படி ஸ்ட்ரைக் பண்ணும்போது அங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய போர் விமானங்கள் மூலமா இன்டர்செப்ட் பண்றாங்க. இது இந்த ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்டு வெப்பனை பயன்படுத்தும் போது அதுவும் இந்த ட்ரோன்ல இருந்து பயன்படுத்தும் போது பார்டர் தாண்டறதுக்கு முன்னாடியே இந்த ட்ரோன்ஸ் போய் தன்னுடைய அட்டாக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடும். எங்க அப்படின்னா அந்த எதிரி நாடுகளுடைய இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய விமானங்கள் இருக்குல்ல அவங்களுடைய ஏர்ஃபீல்டு அட்டாக் பண்ணிட்டா நம்மளுடைய போர் விமானங்களுக்கு வரக்கூடிய எதிரி நாடுகளினுடைய இன்டர்செப்ஷன் இதனால நியூட்ரலைஸ் ஆகும். ஃபியூச்சர்ல இந்த ட்ரோன் பார்த்துட்டீங்கன்னா அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்டை மதர்ஷிப்பை எடுக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாவே பார்க்கப்படும். ஏன்னா ரெண்டுமே ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கொண்டது. ஸோ எந்த அளவுக்கு டீப்பா போய் எனிமினுடைய டெரிட்டரிக்குள்ள போய் அட்டாக் பண்ணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா AMC வந்து ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கொண்டது. இந்த ட்ரோன் வந்து ரேடார்ல லோ அப்சர்வபிள் கேப்பபிலிட்டி கொண்டது. ஸோ இது இன்னும் டீப்பா எனிமினுடைய டெரிட்டரிக்குள்ள போய் அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இந்திய விமானப்படைக்கு பயன்படும் சொல்லலாம். இந்த ட்ரோனை பொறுத்தவரை 300 கிலோமீட்டர் காம்பேட் ரேடியஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. அதே சமயத்துல இந்த ட்ரோனை செல்ஃப் சாக்ரிஃபைஸ் மிஷனுக்கு பயன்படுத்தும் போது இந்த ரேஞ்ச் இன்னும் 2 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதுல பயன்படுத்தியிருக்க இன்ஜின் நம்ம இந்தியாவில் டெவலப் பண்ண ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் PTA EW டர்போஜெட் இன்ஜின் தான். மொத்தம் 2 இன்ஜின் பயன்படுத்துறாங்க. அதுல ஒரு இன்ஜின் மூலியமா 3.5 கிலோ நியூட்டன் பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதனால மேக்ஸிமம் ஸ்பீட் மேக்ஸ் 0.6 வரை போக முடியும். இதை கிலோமீட்டர் பெர் ஹவர்ல சொல்லணும்னா 760 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட் இதனால ரீச் பண்ண முடியும். ஸோ ஓவராலா இந்த CATS வாரியர் அப்படின்றது இந்திய விமானப்படைக்கு ரொம்ப அட்வான்ஸான ட்ரோனா பார்க்கப்படுது. ஃபியூச்சர்ல இந்திய விமானப்படை அஃபென்சிவா செயல்படுறதுக்கு இந்த ட்ரோன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய விமானங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை இந்த ட்ரோன் மூலியமா குறைக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன்.